ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் என்னபடியம்னு சொன்னால் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி தீர்வை பெரிய, அதாவது புதியன்னு சொல்லல, அது பழைய தீர்வை பெரிய தான். இது வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 15% 16%க்குள்ளே இருந்தது. இப்பொழுது வந்து 44% வந்து அது அன்னளவாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 30% வந்து அதிகரித்துன்னு சொல்லலாம். இதனால் என்ன பாதிப்பு, இந்த டரிஃபண்டா என்ன விடயம் என்ற விடயங்களை வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து இந்த இம்போர்ட் டரிஃப்னு சொல்லுவோம். இதில் மீனிங் என்னென்னு சொன்னால், ஒரு நாடு தந்த வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீது விதிக்கின்ற ஒரு வரி தான் வந்து இந்த தீர்வுன்னு சொல்லுவோம், வரி தீர்வுன்னு சொல்லுவோம். இது வந்து இதை நம்ம வந்து கஸ்டம் டியூட்டி என்னும் வந்து இதை நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், ஏன் விதிக்கிறாங்களன்னு சொன்னால், இந்த கவர்மெண்ட் வந்து தங்களோட நாட்டுகளில் வந்து என்னென்னு சொன்னால், ஒரு ரேட் பேலன்ஸ், ஒரு கொண்டோரான ரேட் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும், இல்லை ஒரு நாட்டு இருக்கிற லோக்கலாக இருக்கிற இண்டஸ்ட்ரியை வந்து பாதுகாக்கிறதுக்கும், அடுத்தது வந்து ஒரு வருமானத்தை அதிகரிக்கிற வழியாகவும் தான் இதை வச்சு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தால், இலங்கையில் வந்து நம்ம வந்து தானியங்கள் வந்து உற்பத்தி செய்கிறோம். இந்தியாவிலையும் வந்து தானியங்கள் உற்பத்தி செய்கிறோம். குறிப்பாக வந்து பயறு, மற்றது கவுப்பி போன்ற பொருட்களை வந்து நம்ம உற்பத்தி செய்கிறமாக இருந்தால், இலங்கையில் உற்பத்தி செலவு வந்து சில விலை அதிகமாக இருக்கலாம். ஒரு கிலோ உற்பத்தி செய்வதற்கு நமக்கு 500 முடியும். சில விலை இந்தியாவில் அந்த அதே பொருள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு 200 300 வந்து முடியுமாக இருந்தால், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு 100% வந்து டேக்ஸை விதிப்பாங்க. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பயிர் வந்து 600 போகும். நம்மளுடைய இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட பயிர் 550 அல்லது 600க்குள்ளே விற்கலாம். ஆகவே வந்து சந்தையில் வந்து 2 பொருட்களை வந்து ஒரே நேரத்தில் விற்கக்கூடிய சாத்தியப்பாடு இருக்கும். அதே நேரத்திலேயும் வந்து உள்நாட்டு விவசாயிகளும் வந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கப்படுவார்கள். இப்படியான சில விடயங்களுக்காக வேண்டி தான் இந்த இறக்குமதி தீர்வானது விதிக்கப்படுகின்றது. இதில் வந்து குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகள் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் ப்ராடக்ட்டும், அதாவது விவசாய சம்பந்தமான பொருட்களை வந்து நம்ம ஏற்றுமதி செய்து, அடுத்தது உடல் தைத்தாடைகளை வந்து ஏற்றுமதி செய்து நம்ம என்ன செய்கிறோமா இருந்தால், அமெரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து லேப்டாப் மற்றும் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், சாஃப்ட்வேர் ஐட்டங்கள், மெடிக்கல் சம்பந்தமான ப்ராடக்ட்களை வந்து நம்ம இறக்குமதி செய்து கொள்கின்றோம். அந்த விடயங்களையும் வந்து பெரும் ஸ்லைட்களில் வந்து அடுத்த இதுகளில் வந்து நம்ம வீடியோவில் அடுத்த ஸ்லைட்டில் வந்து கண்டினியூவாக பார்த்து கொண்டு போகலாம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு தெளிவாக இன்னும் குணமாக இருந்தால், நம்ம அமெரிக்காவிலேருந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் இறக்குமதி செய்கிறோமா இருந்தால், இலங்கை அரசாங்கம் இந்த பொருட்கள் மீது ஒரு 15% தீர்வையாக நமக்கு விதிக்கிறாக இருந்தால், நமக்கு 1150 ரூபா செலுத்த வேண்டியிருக்கும். அதாவது 150 ரூபா வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுவோம். அது வந்து இந்த இறக்குமதி தீர்வையாக வந்து நம்ம கருதப்படுகின்றது. இது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தீர்வை வந்து நமக்கு மட்டும் விதிக்கப்பட, உலகத்தில் இருக்கிற, அதாவது அமெரிக்கா என்னென்ன நாடுகள் இந்த பொருட்களை இறக்குமதி செய்கிறோம் அந்த நாடுகள் அனைத்துக்கும் வந்து இந்த தீர்வை விதிச்சிருக்கின்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கம்போடியா வந்து 49%, அடுத்தது லாகோஸ், மடகாஸ்கார், வியட்நாம், அடுத்தது ஸ்ரீலங்கா தான் வந்து 44%, மியான்மாருக்கு 44%, அடுத்தது ஈராக்குக்கு 39%, சீரியாவுக்கு 41%, தாய்லாந்துக்கு 36%. இந்த விடயங்கள் தேவைன்னு சொல்லிக்கினால் நீங்கள் இதில் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா தெரியும், தாய்வானுக்கு 32%, அடுத்தது இந்தியாவுக்கு வந்து 20% வந்து, அதாவது இந்தியா நம்மளை விட குறைவாக வந்து இந்தியா வந்து டேக்ஸ் இருக்குது 27%. ஜப்பானுக்கும் 24% வந்து அமெரிக்கா வந்து தீர்வையாக அதிகரிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இலங்கைக்கு இந்த பிரிக்கப்பட்ட 44% உண்மையாகவே அதிகம் தான். காரணம் என்னென்றால், நம்ம அண்மை காலங்களில் நம்ம வந்து அன்னளவாக 14 to 16% நான் பே பண்ணி கொண்டு வரும் நினைக்கிறேன். ஆகவே இந்த 44% என்ன கூட 30% வந்து அதிகமாக தான் இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இதனால் வந்து நம்மளுடைய குறிப்பாக வந்து இந்த தைத்த ஆடைகளுக்கான அப்பரல் இண்டஸ்ட்ரியின் கூடிய கம்பெனிகளுடைய ஷேர்ஸ்கள், பங்குகள் வந்து அதிகளவு பாதிப்புக்கு சாத்தியப்படுகின்றது. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா தெரியும், பிளான்டேஷன் கம்பெனிகள், அதாவது டீ, கருவா, ஏலம் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்யும் பிளான்டேஷன், அதாவது விவசாயம் சம்பந்தமான உற்பத்தி கம்பெனிகளும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், நம்ம அமெரிக்காவில் வந்து இறக்குமதி சில பொருட்கள் மீது 88% வரியை வந்து நம்ம விதிச்சிருக்கிறோம். அதாவது அவங்களுடைய ஆட்டோமொபைலாக இருக்கலாம், அல்லது வேறு எலக்ட்ரானிக், மெடிக்கல் சம்பந்தமான பொருட்கள் மீது நம்ம 88% வரியை விதிச்சிருக்கிற காரணத்தினால வந்து அமெரிக்கா வந்து 44% வந்து நமக்கு எதிராக புதிதாக அறிமுகப்படுத்துகின்றார்கள். ரைட். இதில் வந்து என்னென்ன செக்டர் வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், மிக முக்கியமாக இந்த அப்பரல் இண்டஸ்ட்ரி வந்து நமக்கு பாதிப்பு அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால்,
இலங்கையினுடைய அதிகூடிய வருமானம் வந்து இந்த கார்மெண்ட்ஸ் என்று சொல்வோம், அதாவது தைத்த ஆடைகளை உற்பத்தி செய்யப்படும் நிறுவனங்களோடாகத்தான் நமக்கு கிடைக்கின்றது. அதனுடைய இது வந்து பெரிய அளவில் அடிபடுறதுக்கு சாத்தியப்பாடுகள் அதிகம். அதில் நிறைய பேர் வந்து வேலை செய்கிறார்கள், தொழிலாளிகளாகவும் வேலை செய்கிறார்கள். அவங்களுடைய வருமானங்கள் குறைவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது என்ன ப்ராடக்ட் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க, இந்த டிஷர்ட், செட் பேண்ட், அடுத்தது பெண்களுக்கான இன்னவேர்ஸ்களும், அடுத்தது ஸ்போர்ட்ஸ் வேர் யூனிஃபார்ம்கள், அடுத்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் அமெரிக்கன் ஆர்மிகளுக்குரிய, அதாவது யூஎஸ் போர்ஸுக்குரிய யூனிஃபார்ம்கள் கூட வந்து அவர்களுடைய இது வந்து இலங்கையில்தான் சில இதுகள் உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பப்படுகின்றது. அடுத்தது யூஎஸ்ல ஃபேமஸ் பிராண்டுகள் இருக்குது, விக்டோரியா சீக்ரெட், நைக், அடுத்தது கேப் பண்ணுற பிராண்டுகளுக்குரிய ப்ராடக்ட் வந்து இலங்கையில்தான் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு, அதாவது உற்பத்தி செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் டீ இண்டஸ்ட்ரி வந்து இலங்கையினுடைய அதிகூடிய டீயை வந்து வாங்குகிற ஒரு ஆளாக வந்து அமெரிக்கா இருக்குது. ஆகவே இந்த பிளான்டேஷன் செக்டரில் வர டீ, கர்வாயிலம் போன்ற பொருட்களுக்கும் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வர வாய்ப்பு உண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கோகோனட் பேஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில், அடுத்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து, அடுத்தது ஆக்டிவ் கார்பன், அதாவது சிரட்ட கரியிலிருந்து செய்யப்படுகின்ற ஆக்டிவ் கார்பன் பொருட்கள், அதுகளுக்கும் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சீஃபுட் ப்ராடக்ட்டுக்கும் வந்து மீன்கள், இறால் போன்றவை இறக்குமதி செய்யப்படுகிற நண்டுகள் போன்றவை வந்து இலங்கையில் ஏற்றுமதி செய்யப்பட்டு அமெரிக்காவால் இறக்குமதி செய்ய பொருட்களுக்கும் இந்த பாதிப்பை வந்து சீஃபுட் கம்பெனிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேஸ்ட் ப்ராடக்ட்டுகள், ரப்பர் சம்பந்தமான ப்ராடக்ட்டுகளும் இதன் பெரிய அளவு பாதிப்பதற்கு வாய்ப்புள்ளது. அடுத்தது ஸ்பைசி ப்ராடக்டில் ஹேர்பல் ப்ராடக்டாக இருக்கலாம், சின்னமனாக இருக்கலாம், அதாவது கருவா, ஏலம், கராம்பு போன்ற பொருட்கள், அடுத்து ஆயுர்வேதிக் சம்பந்தமான பொருட்களுக்கும் வந்து கம்பெனிகளுக்கும் வந்து கொஞ்சம் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஐபிஓ அண்ட் பிபிஓ சர்வீஸ் வந்து, அதாவது இலங்கையில் இருந்து கொண்டு நம்ம அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருப்பாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி, டேட்டா ப்ராசஸிங், அதாவது அமெரிக்கா இந்த ப்ராடக்ட்களை வாங்கக்குள்ள வந்து இந்த டெக்ஸ்டைல் விதிக்கிறதால வந்து இந்த டெக்ஸ்டைல் பெர்சன்டேஜ் அவ்வளவு வந்து நமக்கு நட்டமாக போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கப்போகுது. ஆகவே இந்த செக்டர்களும் வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே மேற்குறிப்பிட்ட 9 டைப் ஆஃப் ப்ராடக்ட், அதாவது கம்பெனிகள்லையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த ப்ராடக்ட் கம்பெனிகள் வந்து பங்குச்சந்தையிலும் வந்து சில வீழ்ச்சிகளை வந்து சந்திக்கிறதுக்கு சாத்தியப்பாடு உள்ளது. ஆனால் இன்னொரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த கம்பெனிகளில் வந்து குறைந்த விலையில் வந்து நம்ம முதலீடு செய்யக்கூடியதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை விட என்னென்னு சொல்லி சொன்னால், இலங்கை அரசாங்கமானது குறிப்பிட்ட இந்த கேப் ஒன்று வரும், அதாவது இறக்குமதி கேப் ஒன்று இந்த இப்படி வரும், அதை ஃபில் பண்ணுறதுக்கு வேறு புதிய இறக்குமதி செய்கிற நாடுகளை வந்து இலங்கை வந்து இலங்கை அரசாங்கம் கண்டுபிடிக்குமா இருந்தால் இந்த கம்பெனிகள் வந்து மீண்டும் பழைய நிலைக்கு வந்து பங்குகள் வந்து போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஆகவே நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த குறிப்பிட்ட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண விருப்பமாக இருந்தால் இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்து அதனூடாக நீங்கள் முதலீடு செய்து கொள்ளலாம். ரைட். அடுத்தபடியாக என்னவென்று சொன்னால், இலங்கை வந்து என்னென்ன எவ்வளவு ஏற்றுமதி வருமானங்களை பெற்றுக்கொள்ளுகின்றபடியும் தொடர்பான இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் வந்து US மில்லியன் வேல்யூவில் வந்து நம்ம குறிப்பிட்டிருக்கோம் பாருங்கள். ஜனவரி டு டிசம்பர் வந்து என்னென்ன கம்பெனிகள் என்னென்ன ஏற்றுமதி செய்கிற விடயங்கள் வந்து இதில் இருக்குது. இதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அடுத்த UK வந்து 2ஆவதாக இருக்குது, அடுத்த இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 3ஆம் இடம், இட்டாலி, ஜெர்மனி என்ற 5ஆம் இடங்கள், அடுத்தது UAE, துபாய் சொல்லுவோம், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அடுத்து அந்த குரூப் நாடுகள். அதுக்குள்ளே வந்து $350 மில்லியன் வந்து நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். அடுத்த நெதர்லாந்து, பிரான்ஸ், கனடா, சைனா, ஆஸ்திரேலியா என்ற உளவு நாடுகளும் வந்து இதுக்குள்ளே வந்து வருகிறது. ஆகவே இந்த ஏற்றுமதியை இதில் வந்து இப்போ USA வந்து அதிகளவு பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், அதிகளவு ஏற்றுமதிகள் வந்து இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போகின்றபடி. ஆக ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இந்த வீடியோவில். இதுக்கு அடுத்த வீடியோவில் இல்லை செகண்ட் பார்ட் வீடியோ ஒன்று வரும். அதில் என்ன பொருட்களை நாம் இறக்குமதி செய்கிறோம்ன்றபடியும் வந்து உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன்னா. நன்றி, வணக்கம்.